யாருக்கெல்லாம் வானதியோட கேரக்டர் சுத்தமா பிடிக்கலையோ, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நிலா வந்துட்டு முக்கியமான விஷயம் பேசணும். அதனால வாங்க வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன கூட்டிட்டு போறாங்க. "என்னங்க எங்க போறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஒருவேள உங்க பெரியப்பாவும், உங்க அத்தையுமே அ மாமா அங்கிளுக்கு குடுத்த அந்த பத்திரத்த வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவங்க வீட்ல எப்படிங்க இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஏன்னா, நீங்க சின்ன வயசா இருக்கும்போதேன்னு, உங்க அப்பா வந்து ஜெயில்ல இருந்தாரு. அப்ப உங்க வீட்ல என்ன பத்திரம் இருக்கு, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்க யாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வீட்ல இருந்து உங்கள எப்படியாவது வெளில வர வைக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த வீட்ட வந்து அடையணும் அப்படின்னு நெனச்சுட்டு, அவங்களே கூட பத்திரத்த எடுத்து வச்சிருக்கலாம் இல்லையா? எடுத்து மறைச்சு வச்சிருக்கலாம்ல. அப்பதானே அவங்க கோர்ட்ல கேஸ் போடும்போது செல்லுபடி ஆகும். அதனால கூட அப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி இருக்குமோ? ஒருவேள அந்த ஆளே எடுத்து வச்சுக்கிட்டு, எங்ககிட்ட இந்த மாதிரி பண்றாரோ! அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதாங்க எனக்கு டவுட்டா இருக்கு. இப்போ நம்ம போய் உங்க வீட்ட ஓப்பன் பண்ணி காட்டுங்க. நாங்க அந்த டாக்குமெண்ட் இருக்கான்னு செக் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா செய்வாங்களா? கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். பேசாம கார்த்திகா கிட்ட சொல்லி அந்த இத தேட சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கும்போது, ஆமா வேற எதுவுமே வந்துட்டு இப்போதைக்கு நம்ம பண்ண முடியாது. வீடு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருந்தாலும், கண்டிப்பா கோர்ட்ல நம்ம கேஸ் போட்டு மறுபடியும் நம்ம வீட்ட மீட்டு எடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து என்ன இந்த இத வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்குங்க வீடு போனா போயிட்டு போகுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல இப்ப நீங்க கோர்ட்ல கேஸ் நடத்தணும். அப்பதான் வந்து அந்த வீடு வந்து யாருக்கு அப்படிங்கிறது தீர்ப்பாகும். அப்படி இல்லைனாலும் இந்த சிட்டில இப்போதைக்கு நம்ம வந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வாங்க முடியாது. அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டிய வந்துட்டு நம்ம சும்மா விட்டு குடுக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நடேசன் அங்கிள்க்கு உங்க தாத்தா வந்து குடுக்குற உயில் எழுதி வச்சிருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி இப்போ கார்த்திகா கிட்ட பேசணும்னு சொல்றீங்களா? அப்படின்ட்டு கேட்குறாங்க. கண்டிப்பா அவங்க தான் நமக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட வந்துட்டு பேசுறாங்க. கார்த்திகாவுக்கு கால் பண்ணும்போது, கார்த்திகா சொல்றாங்க, "நீங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் கேள்விப்பட்டேன். எங்க அம்மாவும், மாமாவும் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மனசாட்சியே இல்லாம நீங்களும் அந்த வீட்ல தான் இருக்கீங்க. ஆனா, உங்கள கூட அவங்க யோசிச்சு பார்க்கல. இவ்வளோ ஒரு கொடுமையா இருப்பாங்கன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, அதெல்லாம் சரிதான் கார்த்திகா. இப்போ நீங்க எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும்." அப்படின்னு சொல்றாங்க. "சொல்லுங்க நிலா. நான் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ கண்டிப்பா நான் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்ல இப்போ கோர்ட்ல நாங்க கேஸ் நடத்தலான்னு இருக்கிறோம். ஆனா, எப்படினாலும் சட்டப்படி சொத்து பிரிக்கும்போது, அந்த வீடு வந்து அதாவது உங்க பெரிய மாமாவுக்கு தான் போய் சேரும். அதுதான் வந்து ரூல்ஸு. ஆனா, அந்த வீட்ட தான் நடேசன் அங்கிள்க்கு உங்க தாத்தா எழுதி வச்சிருக்கிறதா சொல்றாங்கல்ல. அந்த உயில் வந்து வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த உயில் பத்திரம் தான் மாமா கிட்ட நடேசன் மாமா கிட்ட தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்ல அவரத்தான் ஜெயில்ல வச்சிருந்தாங்கல்ல. அப்போ இந்த வீட்ல எல்லாருமே சின்ன பசங்க. ஒருவேள உங்க பெரிய மாமாவே அத எடுத்திருக்கலாம்ல. அதனால தான் கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதனால தான் அவங்களால அவ்ளோ ஸ்ட்ராங்கா கேஸ் நடத்த முடியுது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் உயில எடுத்து குடுத்துருவேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க தான் எப்படியாவது வீட்ல போயிட்டு தேடி பார்க்கணும். வீட்ல பத்திரம் ஏதாவது இருக்குதா? நடேசன் மாமாவுக்கு ஏதாவது எழுதி வச்ச மாதிரி ஏதாவது உயில் இருக்கான்னு நீங்க தான் பார்த்து எடுத்து தரணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கண்டிப்பா நிலா, நான் ஏதாவது பார்த்து உங்களுக்கு நான் எடுத்து தருவேன்." அப்படின்ற மாதிரி கார்த்திகா சொல்லிர்றாங்க. "நீங்க எடுத்து குடுத்தா மட்டும் தான் அது மறுபடியும் எங்களால அந்த வீட்டுக்கு வர முடியும். நாங்க கேஸ் நடத்துறதுக்கு இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த வீட்ல சீல் வச்சுட்டாங்க. இப்ப யாருமே அதுல வந்து குடியிருக்க முடியாதபடி இப்படி ஆயிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல பேசுறாங்க. "இப்போ எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட வந்து கார்த்திகா கேட்கும்போது, நாங்க வந்து ஒரு ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கிறோம். இப்ப தான் நாங்க வீடெல்லாம் பார்த்துட்டுருக்குறோம். யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி சடனா வீட்ட விட்டு வெளியில வருவோம்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல நான் கண்டிப்பா அது உங்களுக்கு வேணும் அப்படி உயில் தான் வேணும் முக்கியம் அப்படின்னா, கண்டிப்பா நான் தேடி எடுத்து குடுத்துருவேன். ஆனா அதுக்கு எங்க மாமாவும், அம்மாவும் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. நான் கண்டிப்பா தேடி உங்களுக்கு எடுத்து குடுத்துர்றேன். அது என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நிலா வந்துட்டு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. அதுக்கப்புறமா "என்னங்க எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்களா கார்த்திகா?" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நிலா வந்துட்டு சொல்றாங்க, "கண்டிப்பா கார்த்திகா வந்து அவங்க வீட்ல உயில் இருந்துச்சு அப்படின்னா, தேடி எடுத்து குடுத்துருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நம்ம வந்து ஒரு லாயர போய் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
எதுக்குங்க லாயர பார்க்கணும்? அதான் ஏற்கனவே நம்ம கேஸ் தான் நடத்திட்டு இருக்கிறாங்களே! அவங்களையே பார்த்துரலாமே அப்டின்னு சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க நீங்க? அவங்க கிட்டயே பேசிடலாமா? அந்த மேடத்துக்கிட்டயே பேசிடலாமா?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா புதுசா இதுக்குன்னு வேற லாயர எதுக்கு தேடி போய்க்கிட்டு, பேசாம அவங்கள்ட்டயே பேசிறலாம்" அப்டின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. அதுவும் சரிதான் அப்டின்னு சொல்லிட்டு சோழனும், நிலாவும் அந்த மேடத்த போய் பார்க்க போறாங்க. அப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, இந்த மாரி உயில் வந்து நாங்க கிடைச்சதுக்கப்புறம் சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது, "என்னது இது? நீங்க 2 பேரும் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. அது தெரியும்ல. ஆனா இப்போ வீட்ட மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து இப்படி பண்ணிட்டுருக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்றாங்க. "அது வேற விஷயம். ஆனா அந்த வீடு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது வேற விஷயம் மேடம். எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா கோர்ட்ல அந்த கேஸ் வரும்போது நம்ம நடத்திறலாம். அது போக அந்த உயில் இருந்துச்சுன்னா, நீங்க சொல்லுங்க. வாய் வார்த்தை வந்து எப்பயுமே வந்து அ சாட்சியா வந்து செல்லுபடி ஆகாது. ஒருவேள உயில் பத்திரம் இருந்துச்சு அப்டின்னா, அத வச்சு நம்ம மூவ் பண்ணலாம். அதனால உங்களுக்கு உயில் பத்திரம் கிடைக்குதான்னு கொஞ்சம் தேடி பாருங்க அப்டின்ற மாதிரி சொல்லிர்றாங்க. ஒருவேள அந்த பத்திரம் உங்க கையில கிடைச்சுச்சுன்னா சொல்லுங்க. நம்ம கேஸ் ரன் பண்ணலாம் அப்டின்ற மாதிரி சொல்லிர்றாங்க. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நிலா வந்து கேட்குறாங்க, அடுத்த மாசம் எப்படியும் ஹியரிங் வந்துரும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாசம் வந்து விவாகரத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலா, அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சோழனுக்கும், நிலாவுக்கும் இத நினைச்சு வந்துட்டு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. சோழன் வந்துட்டு, "என்னங்க அடுத்த மாசம் நீங்க வந்து விவாகரத்து வாங்கிட்டு போயிருவீங்க. பிறகு எதுக்குங்க போராடிட்டு இருக்கிறீங்க? விடுங்க. அப்படியே போகட்டும். இனிமே அந்த வீட்ல எனக்கு இருக்கணும்னு கூட நெனப்பே இருக்க மாட்டேங்குது." அப்படின்ற மாதிரி சோழன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. "நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. அதுக்காக என்ன பண்றது? விவாகரத்து கிடைக்கிறது, கிடைக்காதது இன்னொரு விஷயம். இன்னொரு பக்கம் இருக்கட்டும். அந்த வீட்ட மீட்டு எடுத்து குடுக்கணும். நடேசன் அங்கிள் வந்துட்டு அந்த வீட்டுக்காக ரொம்பவே வருத்தப்படுறாரு. அவர்கிட்ட எப்படியாவது அந்த மீட்ட நான் எடுத்து அவர் கையில குடுக்கணும். அதுவரைக்கும் நான் வந்து இந்த கேஸ நான் விடமாட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இப்ப நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, கார்த்திகா தான் வந்து அவங்க வீட்ல இந்த உயில் பத்திரம் இருக்குதா என்ன அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு குடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஒருவேளை இந்த கோர்ட்ல கேஸ் நடத்தி தீர்ப்பாகி அந்த வீட்ல இவங்க வந்து வீட்ட மீட்டெடுத்து நடேசன் அங்கிள் கிட்ட அந்த பத்திரத்த குடுத்ததுக்கப்புறமா இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும்னு நெனைக்கிறேன். தொடர்ந்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வானதி வந்துட்டு ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டுருக்குது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும், ஆளுக்கு ஒரு பக்கம் வீடு பார்த்துட்டுருக்குறாங்க. இப்போ பாண்டிக்கு வந்துட்டு மாத்தி மாத்தி கால் பண்ணிட்டே இருக்கிறது இந்த வானதி. அப்போ பாண்டி இருந்துட்டு சொல்றாங்க, "ஏம்மா நீ வேற எங்களுக்கே வீடு கிடைக்க மாட்டேங்குது. நாங்க 5 ஆம்பளைங்களுக்கு கூட வீடு குடுத்துர்றாங்க. கூட ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு சொன்னா குடுக்க மாட்டேங்கிறாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "உங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? அவங்கள கூட வச்சுக்கிட்டே நீங்க சுத்திட்டு இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள வேற ஏதாவது வீடு பார்த்து தங்க வைக்க வேண்டியது இல்லன்னா எத்தனையோ ஹாஸ்டல் இருக்குல்ல. நீ கூட சொன்னேல்ல, பிஜி ஹாஸ்டல் பார்த்து தங்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேல்ல. அந்த மாரி லேடீஸ் ஹாஸ்டலா பார்த்துட்டு தங்க வச்சிட வேண்டியது தானே அவங்கள. அவங்க வேலைய பார்த்துட்டு அவங்க போக வேண்டியது தானே. என்னமோ நிஜ மருமக மாதிரி சீன் போட்டுக்கிட்டு, அவங்களுக்கே தோது பார்த்து நீங்க வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாண்டி இருந்துட்டு எனக்கு சுத்தமா பாண்டி வந்து இப்போ வர வர பிடிக்கவே மாட்டேங்குது. வானதி இந்த அளவுக்கு பேசுறதுக்கு அவர் விடவே கூடாது. அவங்க சரியா பேசுறாங்களோ, தப்பா பேசுறாங்களோ, கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டாங்கல்ல. நிலா வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒருவேள அவங்க சேர்ந்து வாழணும் அப்படிங்கும்போது, அது என்ன ஃபேக்கு கல்யாணம்னு ஒண்ணு இருக்குது. ஆனா இந்த வானதி கல்யாணம் பண்ணிட்டே வரல. லவ் மட்டும் தான் பண்ணுது. அதுக்கு வாய பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு அலோவ் பண்ணவே கூடாது. வீட்ல என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்றத விட, வீட்ல என்ன பிரச்சனை நடக்கோ அத பத்தி அடுத்தவங்க வாய் திறக்கிறதுக்கு விடவே கூடாது. இந்த வானதி வந்து முக்கியமா வாய் திறக்கவே விடக்கூடாது. பார்ப்போம் அடுத்து என்னதான் நடக்குதுன்னு.